ஓம் சக்தி. வெளிச்சம் நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் 2026ஆம் ஆண்டு சித்திரா பௌர்ணமி வேள்வியில் பங்கு பெறுவோர் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளை பற்றி காணவிருக்கிறோம். மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வ செய்திகளையும் ஆன்மீக கருத்துக்களையும் தெரிந்து கொள்ள இப்போதே மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் மற்றும் ஆன்மீக குரு அருள் திரு அம்மாவின் அருள் தரிசன நேரலைகள் போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள். தங்களது யாக குண்டத்திற்கான சரியான நுழைவு வாயிலை ஆலயத்தின் முன்புறம் வைக்கப்பட்டுள்ள பதாகை மூலமாகவோ அல்லது அங்கு உள்ள தகவல் மையத்தின் மூலமாகவோ சரியாக தெரிந்து கொண்டு வேள்வி துவங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே வர வேண்டும். தங்களது உடைமைகளை பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்துவிட்டு வர வேண்டும். ஒரு யாக குண்டத்திற்கு 4 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். தங்களுக்கு வழங்கப்பட்ட ரசீதில் உள்ள எண்ணும் யாக குண்டத்தின் அருகில் ஒட்டப்பட்டுள்ள எண்ணும் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து பின் யாக குண்டத்தை சுற்றி உள்ள உயிர்ப்பு நூலை கவனத்தில் கொண்டு அதன் மேல் அமராமல் யாக குண்டத்தின் இருபுறமும் அமர வேண்டும். கைக்குழந்தைகளை வேள்விக்கு அழைத்து வந்தால் அவர்களுக்கு புகையினால் மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே கவனம் தேவை. பெண்கள் பருத்தி ஆடைகளை அணிந்து வர வேண்டும். நைலக்ஸ், பாலிஸ்டர், பட்டுப்புடவைகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். முடியை கொண்டை போட்டுக்கொள்வது பாதுகாப்பானது. புடவை முந்தானை மற்றும் சுடிதார் துப்பட்டாக்களை பாதுகாப்பான முறையில் சரிப்படுத்தி கொண்டு யாககுண்டத்தில் அமர வேண்டும். அம்மா தனிப்பட்ட முறையில் தங்களுக்கு ஏதேனும் பொருட்களை வேள்வியில் இட சொல்லியிருப்பதை தவிர்த்து கற்பூரம், எண்ணெய் போன்ற எரியும் பொருட்களை வேள்விச்சாலையின் உள்ளே எடுத்து வர அனுமதி கிடையாது. யாகத்தில் நெருப்பு ஜுவாலை அதிக உயரத்தில் எரியவிடாமல் பாதுகாப்பான முறையில் வேள்வித்தீயை வளர்க்க வேண்டும். சமித்து குச்சிகளை எண்ணெயில் நனைத்து கூம்பு வடிவில் யாககுண்டத்தின் உள்ளே இட்டு வேள்வித்தீ வளர்ப்பதால் சுடர் அணையாமல் வளரும். முதல் 10 நிமிடங்கள் கற்பூரம், எண்ணெய் மற்றும் சமித்து குச்சிகளை மட்டும் இட வேண்டும். 8. வேள்வியில் ஆகுதி பொருட்களை பின்வரும் வரிசையில் இட வேண்டும். 1. மஞ்சள் தூள், 2. குங்குமம், 3. சந்தனம், 4. ஊதுபத்தி, 5. மஞ்சள் அரிசி, 6. நவதானியம், 7. ஓம திரவியம், 8. தீர்த்தப்பொடி, 9. நெல் பொரி, 10. பழங்கள். 500வது மந்திரம் முடிந்த பிறகு பால், தயிர், வெல்லம், வெள்ளை சாதம் இவற்றை யாககுண்டத்தில் ஒரு ஓரமாக இட வேண்டும். 9. யாககுண்டத்தின் மேலே மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கப்பட்டுள்ள எலும்பிச்சம்பழத்தை உடைத்து 2 துண்டுகளாக பிரித்து வேள்வித்தீயில் இட வேண்டும். சித்தர் பீடத்தில் நடக்கும் சித்திரை பௌர்ணமி வேள்வியின் போது மட்டும் யாககுண்டத்தின் முன் வைக்கப்பட்டுள்ள வெற்றிலை, மஞ்சள், தேங்காய், வாழைப்பழ பிரசாதத்தை யாககுண்டத்தில் இட வேண்டாம். வீட்டிற்கு பிரசாதமாக எடுத்துச் செல்ல வேண்டும். அம்மா தங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லியிருந்தாலோ அல்லது வீடு கட்டும் தேவைகள் இருந்தால் யாகசாலை செங்கலை எடுத்துச் செல்லலாம். மண்மடக்கு, மரக்கரண்டி போன்ற பொருட்களை அங்கு உள்ள வேள்விக்குழு தொண்டரிடம் திருப்பி ஒப்படைக்க வேண்டும். 12. வேள்வி சாம்பலை வினைகள் தீர வேண்டும் என்று அம்மாவை வேண்டிக் கொண்டு தலையில் தேய்த்து குளிக்க வேண்டும். மஞ்சள் நீரில் கலந்து வீடு, தோட்டம், தொழில் செய்யும் இடங்கள் ஆகியவற்றில் தெளிக்க வேண்டும். விபூதி பூசுவது போல நெற்றியில் பூசி வர வேண்டும். சக்திகள் அனைவரும் இந்த நெறிமுறைகளை தவறாமல் கடைபிடித்து குருவருளையும் திருவருளையும் பெற்று சித்திரை பௌர்ணமி வேள்வியில் பாதுகாப்பாக பங்கு பெறுவோம். அன்னையின் அருளை பெறுவோம். அன்னை நமக்கு அருளியுள்ள ஆன்மீக நுட்பங்களை முறை தவறாமல் கடைபிடிக்க வெளிச்சம் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதிகளையும் கண்டும் கேட்டும் பகிர்ந்தும் பின்பற்றியும் பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும். மேலும் வெளிச்சம் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதிகளையும் கண்டும் கேட்டும் பகிர்ந்தும் பின்பற்றியும் பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.